ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ணம்மாவோட அப்பா பாரதியை பார்த்து பேசுகிறதுக்காக வராரு. கண்ணம்மாவோட பர்த்டே அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக கண்ணம்மா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பாரதி என்னாலலாம் அங்கே வர முடியாது அப்படின்னு மறுத்துடுறாரு. சௌந்தர்யாவும் ஹேமாவும் இப்போது கண்ணம்மா வீட்டிலேருந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அகிலனும் வேணுவும் டைனிங் டேபிளில் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சௌந்தர்யா அங்கே வராங்க. சாரி, டைம் ஆகிடுச்சு, ரொம்ப டிராஃபிக் ஜாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுவுக்கும் அகிலனுக்கும் சாப்பாடு போடுறாங்க சௌந்தர்யா. எல்லா டிஷ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தான் செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. அப்போ அங்கே பாரதி வராரு. பாரதி அவராகவே பிளேட் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்காக உட்காடுறாரு. சௌந்தர்யா பாரதிக்கு சாப்பாடு பரிமாறவே இல்லை. அதை ஹேமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹேமா எழுந்து பாரதிக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. அகிலன் பாரதி கிட்ட கேட்குறாரு, இன்னைக்கு அஞ்சலியோட அப்பா உன்னை பார்த்து பேச வந்தாரா பாரதி அப்படின்னு கேட்குறாரு. அப்புறையே நீ அவமானப்படுத்தி அனுப்பிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. சௌந்தர்யாவும் பாரதியை திட்டுறாங்க. ஒரு பெரிய மனுஷன் கிட்டக்க எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதிக்கு கோபம் வந்துடுது. இந்த வீட்டில் நான் நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியாதா அப்படின்னு சொல்கிறாரு. என்னை பற்றி யாருக்குமே அக்கறை கிடையாது. நான் சாப்பிட்றேனா, என்ன பண்ணுறேன், நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், எதையாவது பற்றி சிந்திக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கோபப்படுறாரு. சாப்பிடாமலே கோபப்பட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. ஹேமா இப்போது சௌந்தர்யா கிட்டேயும் எல்லார்கிட்டையும் சண்டை போடுறாங்க. என்னோட அப்பா மேலே உங்கள் யாருக்குமே அக்கறை கிடையாது, பாசமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தாத்தாக்கும் சித்தப்பாக்கும் மட்டும்தான் சாப்பாடு பரிமாறுனீங்க, நானும் பார்த்துட்டே தான் இருந்தேன். அப்பாவுக்கு நீங்கள் சாப்பாடு வைக்கவே இல்லை பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என் அப்பாவும் உங்களுக்கே பிடிக்கவே மாட்டேங்குது பாட்டி அப்படின்னு கோவப்பட்டுட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ சௌந்தர்யாவுக்கு மனசு கேட்கல. சாப்பாடு ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு பாரதியோட ரூமுக்கு போகிறாங்க. ஹேமா இப்போது சௌந்தர்யா கிட்டக்கா சண்டை போடுறாங்க. இப்போ மட்டும் எதுக்காக நீங்கள் சாப்பாடு கொண்டு வரீங்க பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் போய் தாத்தாவையும் சித்தப்பாவையும் போய் கவனிச்சுக்கோங்க, என் டேடியை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் மல்லிகா அக்கா கிட்டக்கா சொல்லி டேடிக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சமைக்க சொல்லி நானே டேடிக்கு பரிமாறிக்குவேன், நீங்கள் யாரும் டேடியை கவனிச்சிக்க வேணாம் அப்படின்னு கோபப்படுறாங்க. சௌந்தர்யாவும் மனசு கஷ்டப்பட்டு ரூம்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க. மறுநாள் இப்போ ஸ்கூலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. லஞ்ச் பிரேக்கில் இப்போது ஹேமாவுக்கு சாப்பாடு கொண்டு வராரு பாரதி. அந்த டைமில் கண்ணம்மாவும் வராங்க. இப்போ டீச்சர்ஸ் கண்ணம்மா கிட்டக்கா பேசுகிறாங்க. உங்களோட பர்த்டே அடுத்த வாரம் வருது அப்படின்னு லக்ஷ்மி எங்கள் கிட்டக்கா சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து உங்களுக்கு கேக் கட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். கேக்கில் உங்கள் நேம் எழுதணும், உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹேமாவும் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்குறாங்க. ஆமாம் சமையலம்மா, நானும் இது வரைக்கும் உங்கள் கிட்டக்க உங்கள் பேர் கேட்டதே இல்லை, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களையும் கேட்குறாங்க. பாரதி யோசிக்கிறாரு, ஒருவேளை இவன் கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டானா நான் ஹேமா கிட்டக்கா அவளோட அம்மாவோட பேர் கண்ணம்மான்னு சொல்லி வச்சுருக்கிறேன், அதை வச்சு இவ ஏதாவது சந்தேகப்படுவாளோ அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் கண்ணம்மா அந்த டீச்சர்ஸ் கிட்டக்க நீங்கள் எல்லாரும் என்னை சமையலம்மான்னு தானே கூப்பிடுறீங்க, நீங்கள் அப்படியே கேக்கில் எழுதிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேட்டக்கப்புறம் தான் பாரதிக்கு நிம்மதியாக இருக்குது. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.